புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாயம் இன்று முதல் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து காரைக்காலில் ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அந்தோணிராஜ். வணக்கம் அந்தோணிராஜ், தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். புதுச்சேரி மாநிலத்தில் ஹெல்மெட் அணியாதவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்படுவது அதிகரித்து வருகிறது. அதனை கட்டுப்படுத்தும் வகையில் மாநிலத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தப்பட்டது. ஹெல்மெட் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு போலீசார் ஏற்படுத்தி வந்த நிலையில் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும், வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் அவர்கள் பின்னால் அமர்ந்திருப்பவர்களும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று, அணியாதவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படி இன்று புதுச்சேரி மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் கட்டாயம் அபராத விதிப்பு அமலுக்கு வந்தது. அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் நகர பகுதிகளில் மட்டுமல்லாமல் திருநள்ளாறு, கோட்டைச்சேரி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா போக்குவரத்து ஆய்வாளர் நிவின் பாரதி தலைமையில் மேக்கப் போடுறது ஒரு அழகான கலைங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே பியூட்டி பார்லர் நடத்தி வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படி நமக்கு கத்து கொடுக்கிறாரு? சோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. போலீசார் சிறப்பு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளை மடக்கி பிடித்து 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு ஹெல்மெட் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி அதன் முக்கியத்துவம் குறித்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்கி வருகின்றனர். மேலும் 3 முறை ஹெல்மெட் அணியாமல் அபராதம் விதிக்கப்பட்டால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். விபத்து இல்லா புதுச்சேரி மாநிலம் உருவாக்குவது போலீசார் பார்த்தீங்கன்னா தீவிர திட்டமாகும். அதன்படி தற்போது ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படுவது பார்த்தீங்கன்னா தீவிரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ்.